சசிகலா மேடம் வாழ்த்துக்கள். மகாலட்சுமி மேடம் வாழ்த்துக்கள். சத்யம், தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். தேங்க்யூ வணக்கம் வெரி மேடம். மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சந்தோஷமா இருக்கு சார். கண்டிப்பா மேடம். நீங்க எல்லாம் இல்ல நம்ம இந்த பூஸ்ட் ஒரு பேபிக்கான ஒரு இது சொல்ல ரிசல்ட். நீங்க எல்லாம் ரிசல்ட். ரிசல்ட் எக்ஸாக்ட்லி. எஸ் சார். நீங்க சசிகலா மேடம், அவர் செல்வராஜ் சாரு எல்லாம் வந்து சாருடைய ட்ரைனிங்க்கு கிடைச்ச ரிசல்ட் மிகப்பெரிய ஒரு நிச்சயம் சார். எதிர்பாராத சக்சஸ் மேடம். சூப்பர் சார். சார் கனவே குட் ஆஃப்டர்நூன் சார். சார் வணக்கம் சார். எம்ரான் சார் வணக்கம். டாடி லீடர் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள். கனவே கலையாது. முடிச்சிட்டோம் சார். கனவே கலையாது. முடிச்சிட்டோம் சார். எல்லாரும் சேர்ந்து உழைச்சோம் சார். ஆமா. சசிகலா மேடம் கேமரால வாங்க. சம. சனிக்கிழமை பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் நிஜமாவே இருந்துதான் செஞ்சது. கடைசி நாள் வந்து 1ஆம் தேதி வச்சுக்கலாம் சார் சொல்லவோ சரி அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு 1% பயம் இருக்குதான் செஞ்சது. அது உண்மைதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் நேற்று நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு கண்ணுல தண்ணி வருது எனக்கு. நிஜமா சார் ரொம்ப நன்றி சார். இந்த எஜுகேஷன் எங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் மட்டும் கொடுக்கல, ஒரு பெரிய உறுதியை கொடுத்துருக்கு சார். பெரிய கான்பிடன்ஸ். ஆமா கண்டிப்பா மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே ரொம்ப அருமை. இன்னைக்கு வந்து நம்ம அந்த இறுதியான கூட்டம். இன்னைக்கு அந்த நம்முடைய அந்த பூஸ்ட் யுவர் பிவி அதுக்கு வந்து எல்லாருமே பொன்குணா வச்சதுல இருந்து எல்லாரும் அது கனவே கலையாதுன்னு வச்சுட்டாங்க. எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கே பேரு கனவே கலையாது நிகழ்ச்சின்னு. அவர் வேற திருவள்ளூர் மீட்டிங்க்கு வந்து பொன்குணா என்ன பண்ணிட்டாருன்னா, மீட்டிங்க்கு பேரே வந்து கனவே கலையாதுன்னு சொல்லி போட்டு மீட்டிங்கே நடத்தி முடிச்சிட்டாரு அவர். அது என்ன நம்முடைய குட்னஸ் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மீட்டிங் போயிட்டு வந்த பிற்பாடு அவர் வந்து ஸ்டார் கோல்ட் ஆயிட்டார். யாருன்னு கேட்டா நம்ம பாபு. அது ஒரு பெரிய பிளஸ் அங்க. அதனால அது உள்ளபடியே எல்லாருமே வந்து சீரஞ்சிறப்புமா வந்து பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலயும் மகா ராயல்டி அடிக்கலைங்கிற போது அந்த அன்னைக்கு நான் சாப்பிடல, சசிகலா வந்து சாப்பிடாமையே பறந்துகிட்டு வந்துச்சு. அது வந்து எனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக, தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்துச்சு. ஆனா மகாச வந்து அடிக்கலைங்கிற என்னுடைய வருத்தத்தை பார்த்துட்டு சசி மேடமும் அதே மாதிரி ஆயிட்டான். அந்த வருத்தத்துக்குள்ளே வந்துட்டார். கண்டிப்பா மகா அச்சீவ் பண்ணும். இது வந்து என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய டீம் ஒர்க் மாதிரி ஆகி போயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப உள்ளபடியா மகிழ்ச்சி. என்னன்னா இவங்க எல்லாம் ஒருத்தர் எவ்வளவு தூரம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறுகிய வட்டம் தான், அதுக்குள்ள எவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் டீப்பா போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதனால போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத வந்து இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. காரணம் அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோங்கிறது அது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கேட்டுக்கிறாங்க. பட் இந்த டைம் நமக்கு 6 மணி எனக்கு எல்லா வகையிலும் வந்து முடியாத ஒரு டைம். பட் நம்ம சொல்லிட்டோம். அதனால அந்த 6 மணி ஒரு முறை வந்து நம்ம முடிவெடுத்து அப்புறம் நம்ம பேச்சு நாமளே கேட்கக்கூடாது. அதுதான். ஆனா டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா கோபா சார் சொல்லுவார், அந்த டைமுக்கு அங்கதான் இருப்போம் நம்ம அப்படிம்பாரு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இந்த 6 மணி போட்டும் இன்றைக்கு நமக்கு ஒரு என்ன போட்டுக்கிறாங்களோ சிவம்பிரபா 22 நான் 10 சாரி சார் பில்லிங் முடிக்க முடியவில்லை அப்படின்னு சுயம்பிரபா போட்டுக்கிறாங்க. அது ஏதோ அவங்களுக்கு தெரியலையாட்டுருக்கு. 10:45 சர்வரா இருக்க மாட்டேங்குது. அது போட்டுக்கிறாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியலையாட்டுருக்கு. அதனால காலங்கடந்து போட்டுக்கிறாங்க சுயம்பிரபா. வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்களோட யார் யார் என்னென்ன பின்ல இருக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. போன வாரம் பார்த்தல வேண்டாம். யார் யார் என்னென்ன பின்னுக்கு வந்திருக்கிறீங்க? எங்க செல்வராஜ் அண்ணக்கான வந்துட்டாரா? மகா ராயல்டி நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. கோல்டு ஸ்டார் இருந்தது, இப்ப கோல்டு ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டார் கோல்டு ஆயிரும். அவ்வளவுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் மகா. இப்ப வந்து உங்களுடைய சிரிப்பை பார்க்கும்போது கடவுள் ஏன்டா 32 பல்ல வச்சிருக்கிறாரு, ஒரு 64 பல்ல வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்குமே வாய் விட்டு. இந்த 32 பல்லே போதுமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஹாப்பி மகாவுக்கு.
என்ன சார் 32 பல்ல வச்சு விட்டாங்க, 10,000 சிரிப்பா சிரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. மகிழ்ச்சி மகா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அடுத்த பின்னாரு அடுத்து பின்னடிச்சவங்க வரிசையா சொல்லுங்க, உங்க சந்தோஷங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சார் வணக்கம் சார், செல்வராஜ் பேசுறேன் சார், கும்பகோணத்துல இருந்து. வணக்கம் செல்வராஜ் அண்ணா. சார் ஓப்பனர் பண்ணி வச்சுட்டு சார். அட்ரஸ் அக்கா அண்ணா, ஒரு விஷயம் என்னன்னா, முதன்னு நான் பரிசு வாங்கினதே ஓபனர் பின்னுக்காக தான் வாங்கினேன். உங்க ஊர் அங்க வடலூர்ல வந்து தான் வாங்கினேன். வடலூர்ல வந்து நாங்க ஒரு 14 பேர் வேன் எடுத்து வந்திருந்தோம். எனக்கு 70,000 பிவி பண்ணதுதான் முதன்னு பரிசா கொடுத்தாரு. நம்ம டைமண்ட் அப்ப சப்பையரா இருந்தார், அவரு தான் கொடுத்தாரு. நான் இது எதற்காக சொல்றேன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் பின்னா இருக்கலாம், பட் பெஸ்ட் பின்னு ஏன்னு கேட்டா உங்களுக்கு கபடி ஷேர் கொடுத்தாங்க. இதை வந்து நீங்க சந்தோஷப்பட்டீங்களா என்னமோ தெரியாது, ஜெகதீஷ் சார் வந்து சந்தோஷப்பட்டார். அதான் பெரிய மேட்ச். ஜெகதீஷ் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். சார் நீங்க பண்ணின பூஸ்ட் யுவர் பிவில எங்க செல்வராஜ் வந்து 70 எடுத்து 70 ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால ஏன்னா நடத்துறாரு, அதுல வந்து அவரு நிறைய விஷயங்கள் வந்து இதுல நீங்க பகிர்ந்துருக்கிறீங்க சார், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதனால எனக்கு அவருடைய வாழ்த்து கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தது. செல்வராஜ் அண்ணனுக்காக ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. செல்வராஜ் அண்ணன் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் சேலஞ்சர்டு பர்சன். செல்வராஜ் அண்ணன் வந்து பிசிக்கலி சேலஞ்சர். நாங்க வந்து திருநாகேஸ்வரத்துக்கு நான் போயிருந்த போது அவர் அந்த வண்டியில வந்து என்னை கூட்டு போனாரு, அந்த 3 சக்கர வண்டியில வந்து என்னை கூட்டு போனாரு. நான் உள்ளபடியே அவரை குறித்து என்ன யோசித்தேன்னா, இவர் வந்து பெரிய பின்னுக்கு வரணும், இவர் வந்து ராயல்டி வரணும், இவர் வந்து டெக்னிக்கல் வரணும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய, ஏன்னா இன்னைக்கு பெண்கள் சாதிச்சாங்கிறது நம்ம இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு தமிழ்நாட்டு திரும்பி பார்த்துட்டு இருந்துச்சு. அது வந்து இந்த பெண்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க. மகா, சசிகலா, நம்ம பிரபாவதி, நம்ம கவிதா ராமகுமாரி, நிறைய பெண்கள் இப்ப வந்து சாதனை படுத்திருக்காங்க இந்த மாசம். உமன் எம்பவர்மெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால நான் எதற்காக இதை சொல்றேன்னு சொன்னா, பெண்கள் சாதிச்சது ஒரு பெரிய சாதிப்புன்னு சொன்னா, அதே சமயத்துல இந்த மாதிரி செல்வராஜன் மாதிரி பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் சாதிச்சாங்க இல்ல, நாம வந்து அது பெரிய லெவல்ல கொண்டாடிடணும். அதனால அவருக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. செல்வராஜனை வந்து நல்ல பெரிய பின்னாடிக்கணும். அதுக்கு நம்ம எவ்வளவு முடியும் அதுக்கு அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். டீம் ஏதாவது கூட இருந்து போட்டும், ஆனா கனவே கலையாது. நம்ம முன்னேறலாம். அதனால நம்முடைய கனவு கலையக்கூடாது. டைமண்ட் வரைக்கும் இந்த கனவு கலையக்கூடாது. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி செல்வராஜன்னா, நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்தது சசிகலா சொல்லுங்கம்மா. ஸ்டார் என்னம்மா நீ சினிமா ஸ்டார் மாதிரி ஆயிட்டியாமா, ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்ட நீ. எத்தனை வாழ்த்து, எத்தனை பாராட்டு. ஓவர் நைட்ல ஒபாமா. சூப்பர் சார், சூப்பர். ஓவர் நைட்ல ஒபாமா. அதனால சசிகலா வந்து ரொம்ப அருமையா எல்லா இடத்துலயும் ரீச் ஆயாச்சு. அப்புறம் போற இடத்துல எமரால்டு தான் பண்ணாரு. சார் ஸ்டார் பின் நீங்க அடிச்சீங்களா, சசிகலா அடிச்சுதா சார்? ஏப்பா அப்படி கேக்குறீங்க? அந்த பொண்ணு போற இடத்துல எல்லாம் எமரால்டு தான் அடிச்சாரு, எமரால்டு தான் பின் அடிக்க வச்சாருன்னா அப்ப அது அடிக்கலையா அந்த பின்ன அப்படின்னு கேக்குறாங்க. 100க்கு 300 எமரால்டு போட்டுட்டு இருக்கிறா. அவங்க டீம்ல இருந்து போன் பண்ணியா கேட்டாங்க, என்ன சார் பண்ணீங்க, இந்த பொண்ணு என்னாரு எமரால்டுன்னு பேசிட்டு இருக்குது. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தெரியும், அது வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணை ஒரு பெரிய சாதனையாளரா கொண்டு வந்திருக்கிறா. அதனால அது பெரிய சந்தோஷம். ஏன்னா சசிகலா பொறுத்த வரைக்கும் உள்ளபடியே ஸ்டார் தான். அவங்க எங்கன்னு கேட்டா இதுல நம்ம அது என்ன மாதிரி லயன்ஸ் கிளப்ல அவங்க ஸ்டார் தான். அங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன்னு சசிகலாவுக்கு முன்னாடி வந்து கை கட்டி நின்று தான் பேசுறாங்க. அங்க எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்குது. ஆனா ஆர்சிஎம்ல வந்து அது வந்து எல்கேஜி தான். ஆனா ஆர்சிஎம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல கிளாஸ் கொடுங்க சசிகலா மேடத்துக்கு. அவங்களுக்கு ஒரு 120 பல்லு இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. இந்த கொஞ்சோண்டு பல்ல வச்சுக்கிட்டு எவ்வளவு ஐயா சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சிரிச்சுக்கோமா, கண்டினியூட்டியா சிரிச்சுக்கோ, மகிழ்ந்துரு வாழ்ந்துரு. வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது விஜயகுமார். விஜயகுமார் ஏதாவது பின்ன தொட்டாரா? இல்லைங்க சார், தொடுவார் சார். இந்த மாசம் தொட்டு வச்சிடலாம். இல்ல கன்சிஸ்டன்சி மட்டும் 2500 பண்ணிருக்காரு. செல்ஃப் அடிச்சிட்டாரு. சரி சரி சரி. மனோர் ஓபனரா?
மனோகர் ஆமாங்க ஓபனரு. சார். சரி, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆக ஆமாங்க சார். மகா டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-12 பேர் பின்னடிச்சிருக்காங்க. எனக்கு உள்ளபடியே மகா மேல என்ன சந்தோஷம்னா, அவங்க டீம்ல உள்ள அத்தனை பேர்த்தையும் நெகித்து எல்லாத்தையும் பின்னுக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சு ஒரு பெரிய எமரால்டு செய்ய வேண்டிய வேலைய மகா அழகா செஞ்சிருக்கு. அது என்ன காரணம்னு கேட்டா, பயிற்சி வந்து நாம கொடுக்குறோம். ஆனா அந்த பயிற்சியை யார் சக்சஸ் பண்றாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பயிற்சியில சசிகலா நம்பர் 1 சேல்ஸ்ல. ஆனா டீம் ஒரு ஒரு குவாலிட்டி டீமை கொண்டுட்டு வரோம்னு சொன்னா அதுல மகாதான் மெகா ஸ்டார். சூப்பர். எல்லாம் டீம்ல அப்படியே அரவணைச்சு டீம் ஒர்க்கா பண்ணிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பாராட்டு. ஏன்னா டீம்ல இருக்கிற ஒருத்தரையும் பின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டோம்னா அந்த தான் வந்து நம்ம செய்யற வெற்றி. அவங்க வந்து என்ன ஆவாங்க கேட்டா அடுத்து அவங்க பெரிய ட்ரை பண்ணும்போது நமக்கு வேலை மிச்சமாயிடும். டீம் சேர்க்கறதுக்காக ஓடுறோம், அதுக்கப்புறம் டீமோட சேர்ந்து ஓடுறோம், அதுக்கப்புறம் டீம் ஓடிட்டு இருக்கு, நாம வந்து என்ன செய்வோம், அவங்களை இயக்கிட்டு இருப்போம். இதுதான் நம்ம செய்யற வேலை. அது மகா அருமையா செஞ்சிருக்காங்க. உள்ளபடியே மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சேல்ஸ்ல சசிகலா மேடம் வந்து கொடியேற்றி பறக்குறாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு ரீட்டைல் பண்ணிருக்காங்க. I2 10 எம்ஆர்பி மீசையாக அசந்து போய் தவறி போய் ஒரு பொருள் எம்ஆர்பி கம்மியா கொடுத்துருக்கலாம். சசிகலா மேடம் ஃப்ரெண்டுக்கே கூட எம்ஆர்பி கம்மியா கொடுத்தாங்க. 5 லட்சம்னா I2 10 1 லட்சம் ரூபாய் எம்ஆர்பி சம்பாதிச்சு போட்டாங்க. அது இல்லாம இப்ப கமிஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் கால்குலேட் அவங்களுடைய கமிஷன் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 72,000 ரூபாய் கமிஷன் விழுகும். 2.5 லட்சம் ரூபாய் செல்ஃப் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாரே 72,000 வாங்குவாங்க. சாந்தி படைக்க முடியாது. சாதனை பண்ண இருக்காங்க. 2 பேரும் மனப்பூர்வமா வாழ்த்தி, செல்வராஜன் வந்து மேலும் அடுத்த பின்னுக்கு வரணும், நம்ம விஜயகுமார் எல்லாம் பின்னடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். ஒரு அற்புதமான விஷயம், செலிப்ரேஷன்ஸ் பற்றி பேச போறேன். என்ன சார் செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கொண்டாடுறோம். நான் மூட் பண்ணிட்டுமா எல்லாத்தையும் மூட் பண்ணிடுறேன். சவுண்ட் எல்லாம் வருதுல்ல, அப்நார்மல் சவுண்ட் யாருக்கிட்ட இருந்து வருது? அப்நார்மல் மகாதான் மான்மூட்லுக்கு. எங்கம்மா மகா மூட் பண்ணிக்குமா? பேசும்போது நான் பேசும்போது நீங்க மூட் பண்ணிக்கணும். அப்நார்மல் சவுண்ட் வருது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டா, முழுக்க வந்து நானு அந்த அதாவது செலிப்ரேஷன் என்னன்னா கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, நம்ம ஒர்க் சக்சஸ் ஆனா கொண்டாடணும். when should you celebrate? only on the work success. முதல்ல எடுத்தோடனே எப்ப நம்ம செலிப்ரேட் பண்றோம்னு சொன்னா, நம்முடைய ஒர்க் சக்சஸ் ஆயிடுச்சு, அப்ப நம்ம செலிப்ரேஷன் கையில் எடுக்கணும். ஒர்க் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் போய் தூங்கிட்டு இருக்க கூடாது. எந்த ஒரு வெற்றியும் ஏன் வந்து கிரிக்கெட்ல வந்து ஜெயிச்ச உடனே கப்பை கொடுத்து சுத்தி வர சொல்லி போட்டோ எடுத்து அப்புறம் பேட்டி கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்து ரிவார்டு கொடுத்து, ஏன் அந்த வெற்றி கொண்டாடப்படும் போதுதான் அந்த வெற்றியினுடைய என்னது முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம டீம்ல இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு கூட இந்த கொண்டாட்டத்தின் மூலமாக நம்ம என்ன கொண்டு போய் சேர்ப்போம்னா, ஓ இந்த வெற்றிக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குதா, இவ்வளவு பெரிய வந்து மகிழ்ச்சி இதுல அடங்கி இருக்குதா, அப்ப நாமளும் ஸ்டார் அடிச்சா, நாமளும் ராயல்டி அடிச்சா இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாமா அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து அந்த எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். செலிப்ரேஷன் வந்து அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல செலிப்ரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது எப்ப அந்த செலிப்ரேஷனை கொண்டாடணும்னு சொன்னா, நம்ம வெற்றியின் போது, நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்பதான் அந்த செலிப்ரேஷன் கையில் எடுக்கணும், செலிப்ரேஷன் கொண்டாடணும். முதலாவது செலிப்ரேஷன் கொண்டாட வேண்டிய நேரம் வெற்றிக்கு பின்னாடி செலிப்ரேஷன். அது எப்படி எல்லாம் பண்ணணும்னு நான் சொல்றேன். இம்ப்ளிமெண்ட் ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம். முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்காக ஒரு ரெகக்னேஷன் என்னது, சார் இவர் வந்து ஓப்பனர் அடிச்சிட்டாரு, இவர் வந்து பிகினர் அடிச்சிட்டாரு. அந்த கொண்டாட்டத்துல எல்லாருக்கும் உற்சாகம் ஊட்டுற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அது பாருங்க, அந்த வார்த்தைகள் பாருங்க எப்ப ஏற்பட்ட வார்த்தை. அதாவது ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம். நம்ம அந்த ப்ரோக்ராம் எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னா, ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராமா நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, ரெகக்னேஷன்ங்கிறது வெற்றி பெற்றதுக்கான பாராட்டு, ரிவார்ட்ஸ்ங்கிறது வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கிற பரிசு. பாராட்டும் பரிசும் பத்திரமும் வழங்கப்பட்டால், பாராட்டும் பரிசும் உற்சாகமும் அளிக்கப்பட்டால்
அதுதான் வந்து என்னது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க தொடக்கூடிய உச்சமா இருக்கும். மிச்சமெல்லாம் ரொம்ப உங்களுக்கு மிச்ச பகுதியெல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்போ உச்சத்தை தொடர்வதற்கு நீங்க என்ன செய்யணும், பாராட்டும் பயிற்சி உங்களுக்கு அவசியம். ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். முதல் பாயிண்ட் என்னது, வெற்றியை கொண்டாட வேண்டும். அந்த வெற்றியை எப்ப கொண்டாடணும், நான் வெற்றி பெற்ற பின்னாடி கொண்டாடணும், முன்னாடியே கொண்டாடக்கூடாது. ரெண்டாவது, ஒரு ரெகக்னைசேஷன் இம்ப்ளிமெண்ட் எப்ப நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டா, இந்த வெற்றிக்கு பிற்பாடு பாராட்டும் பரிசும் கொடுத்து அதை வந்து நம்ம என்ன செய்யணும், இப்போ அதை வந்து அது ஒரு ப்ரோக்ராமா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம டீம்ல யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் கன்சிஸ்டன்சி, யாரெல்லாம் டைமண்ட் கிளப்பு, யாரெல்லாம் டிஸ்பிளே வாலு, இது எல்லாம் கொண்டாந்து அவங்கள உட்கார வச்சு செலிப்ரேட் பண்ணி ஒருத்தருக்காகவும் வந்து என்னது பாராட்டு கிடைக்கணும், ஒருத்தருக்காகவும் பரிசு கிடைக்கும். ரெண்டும் இல்லாம போகக்கூடாது, அது பண்ணணும். மூணாவது, பிளான் டீம் லான்ச்சஸ். இதுதான் முக்கியம். இந்த வெற்றியின் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் சொல்றேன், மிகப்பெரிய ரெகக்னேஷன். என்ன ரெகக்னேஷன்னா, எல்லா இடங்கள்லயும் இப்போ மகானா ஒரு மிரட்டிட்டாங்க. மகா என்ன மிரட்டு, ஏன்னா ராயல்டி அடிச்சு காட்டுறியா, அடிக்கிறையா. சசினா எல்லாத்தையும் மிரட்டிட்டாங்க, நான் டபுள் கிராஸ் பண்றையா, பண்ணி காட்டுறையா. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது வந்து இதன் மூலமா நிறைய வந்து ஆட்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. சசிகலாவை சுத்தி இருக்கிற இப்ப சசிகலா மேடமா என்ன பண்ணிருக்காங்க, லைன்ஸ்ல தூக்கி போட்டுருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த குரூப்ல போட்டுக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி குரூப்ல போட்டுக்கிறாங்க, அவங்க ரிலேஷன் குரூப்ல போட்டுருக்காங்க, அதே மாதிரி ஆர்சிஎம் குரூப்ல போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய குரூப்ல போடும்போது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் குமியுது. இப்போ அவங்க மிரட்டுறாங்க, என்ன மிரட்டுறாங்க, ஆர்சிஎம்ல நான் இது மாதிரி சாதிச்சுட்டு இருக்கிறேங்கிற மிரட்டுறாங்க. இப்ப என்ன கிடைக்கும், அதுல நெட்வொர்க்கர் நிறைய இருப்பாங்க. ஊட்டிக்கு நாங்க போயிருந்த போது சோபா, அவங்க ஃப்ரெண்டு சோபா நெட்வொர்க்கர் இல்ல, சோபா ஹஸ்பண்ட் நெட்வொர்க்கர், அவரு பிசிக்கல் டைரக்டர். இப்ப வரைக்கும் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்க ஓடுனதுனால அவங்க நெட்வொர்க்கரை பத்தி கவனிக்கல. ஆனால் இன்னும் நீங்க செய்ய வேண்டியது, நெட்வொர்க்கர் யாரு செலக்ட் பண்ணும், யாரெல்லாம் வந்து டீமா வந்து நம்ம கூட இதாவாங்க, அதை லான்ச் பண்ணணும். நீங்க எப்படி சார் லான்ச் பண்றது, நீங்க எதுக்காக ஓடுனீங்களோ அந்த ஓட்டத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அந்த வெற்றியை நீங்கள் எப்படி வந்து ரிஃப்ளெக்ஷன் காட்டோம்னா, உங்களையும் என்னால் ஜெயிக்க வைக்க முடியும் நீங்க என்னோட ஜாயின் பண்ணா. அப்ப இதுதான் நீங்க அந்த வெற்றியின் மூலமா உங்களுக்கு சொல்ற தகவல். அதனால இப்ப என்ன ஆவாங்க, உங்களோட லான்ச் ஆவாங்க. யாரு, நெட்வொர்க்கர் உங்களோட ஜாயின் பண்ணுவாங்க, செல்லர்கள் உங்களோட ஜாயின் பண்ணுவாங்க, பையர்கள் உங்களோட ஜாயின் பண்ணுவாங்க, சீக்காளி உங்களோட ஜாயின் பண்ணுவாங்க, அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூடியாது உங்களோட ஜாயின். இந்த லான்ச்சிங் இப்ப நடக்கும், இனி இந்த வெற்றியின் மூலமா நடக்கும். அதற்கு நீங்க என்ன செய்யணும், வெற்றி கொண்டாடுறது மட்டுமல்ல, வெற்றியை வந்து என்ன செய்யணும், பிரகடனப்படுத்த வேணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ராஜா போர்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு சொன்னா உடனே ஒரு பாட்டை போட்டுவிட்டு ஆட்டம் போட்டுவிட்டு உடனே பெரிய அளவுல விருந்து வச்சுட்டு அந்த வெற்றியை அவர் கொண்டாடுவார். அதனால மற்ற நாட்டுக்காரனுக்கு ஒரு பயம் வரும். என்ன பயம், டேய் இந்த ஆளுகிட்ட சண்டைக்கு போனோம்னா நம்ம சின்ன ரேஸ்ல ஜெயிச்சு வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை அவங்க உண்டாக்குவாங்க. அதாவது ஒரு சக்கரவர்த்தின்னா ராஜான்னா அந்த மாதிரி ஒரு போர்ல ஜெயிச்சா பண்ணுவாங்க. இப்ப நாம எந்த போர்ல ஜெயிச்சிருக்கிறோம், நம்ம போர்ல ஜெயிச்சோமா இல்ல, ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை எடுத்து அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்ப அதை விட இது பெஸ்ட், இது பெரிய வெற்றி. அதை நீங்க டீமை லான்ச் பண்றது, அதாவது புதிய ஆட்கள் உங்களோட வந்து லான்ச் ஆகிறதுக்கு இந்த வெற்றியின் மூலமா நீங்க வந்து எடுக்கணும். அந்த வேலையை செய்யணும். இந்த மாசம் முழுக்க அதை செஞ்சு டீம் மாதிரி கொண்டு வரணும். புது ஆட்கள் உள்ள கொண்டு வந்து, பாரு நான் ராயல்டி அடிச்சிட்டேன், பாரு நான் ஸ்டார் அடிச்சிட்டேன், நான் ஓப்பனர் அடிச்சிட்டேன், நீ என்னோட வந்தா உன்னையும் நான் அந்த மாதிரி பண்ண வைக்க முடியும். அப்படி வந்து டீம் லான்ச்சஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொருத்தர் டீம் போய் எடுத்து வரக்கூடாது, புதுசா ஆட்களை உள்ள எடுத்துக்கொண்டாது டீம் பண்ணணும். நீங்க நாலாவது, ஷேர் சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆன் சோசியல் மீடியா. இப்போ நீங்க செய்ய வேண்டியது, ஏற்கனவே எனக்கு டீம் இருக்கு சார், இல்லைன்னா ஏற்கனவே என்கிட்ட என்ன இருக்கிறாங்க, கஸ்டமர் இருக்கிறாங்க சார், இல்லைன்னா ஏற்கனவே என்கிட்ட பையர் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஏற்கனவே என்கிட்ட கன்சிஸ்டன்சி நிறைய இருக்காங்க, இல்லைன்னா ஏற்கனவே என்கிட்ட எத்தனை என்ன இருக்காங்க, ஹோல்டர்ஸ் நிறைய இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா ஒரு ஷேரிங் வச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு ஷேரிங். டெய்லி ஷேரிங்னா எப்படி சார் பண்றது, வெற்றியின் இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். வெற்றி பெற்ற மனிதர்களை பற்றிய
அந்த உதாரணங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வெற்றி பெறுவது எவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில, பிசினஸ்ல, ஆரோக்கியத்துல, அன்புல, அரவணைப்புல, பிள்ளைகளை கவனிப்பதில, குடும்பத்தை நடத்துவதில, சமுதாயத்துல நாம் பெறக்கூடிய அந்தஸ்துல நாம் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றால் என்னெல்லாம் கிடைக்கும், பிசினஸ்ல நம்முடைய வெற்றியின் மூலமா நமக்கு எவ்வளவு பெரிய உச்சம் கிடைக்கும், இதையெல்லாம் அவங்களுக்கு படிப்பாடணும். மாரல் ஸ்டோரிஸ் மூலமா, இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு, மாரல் ஸ்டோரிஸ் மூலமா, நீதி கதைகளின் மூலமாக. 5வது செலிப்ரேட் ஒர்க் அனிவர்சரிஸ். இதுதான் முக்கியம். என்ன செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஆர்சிஎம் பிசினஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆண்டு விழா கொண்டாடணும். ஒருவேளை நீங்க ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கலாம், ஒருவேளை நீங்க டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணிக்கலாம், ஒருவேளை நீங்க பொன் அச்சீவ்மெண்ட் ஆயிருக்கலாம். நம்ம எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறோம், எப்படி திருமண நாள் கொண்டாடுறோம், எப்படி நினைவு நாள் அனுசரிக்கிறோம், எப்படி நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடுறோம், இதெல்லாம் கொண்டாட்டங்கள் தானே. ஆனா ஆர்சிஎம்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, அதே கொண்டாட்டம் தான் கொண்டாடணும். என்னன்னு கேட்டா, ஆண்டு விழாக்களா கொண்டாடணும். 1 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம என்ன பண்ணி, போன வருஷம் என்ன பண்ணோம், இந்த வருஷம் என்ன பண்ணோம், போன வருஷம் எத்தனை பேர்த்து ராயல்ட்டி ஆக்கி வச்சோம், இந்த வருஷம் எத்தனை பேர்த்து ராயல்ட்டி ஆக்க போறோம், போன வருஷம் நம்முடைய ரிசல்ட் என்ன, இந்த வருஷம் நம்முடைய ரிசல்ட் என்ன, அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்ய போறோம், எத்தனை பேர்த்து ராயல்ட்டி ஆக்க போறோம், எத்தனை பேர்த்து டெக்னிக்கலா கொண்டாட போறோம், இதெல்லாம் இந்த அனிவர்சரி மூலமா நம்ம என்ன செய்யணும், பிரகடனப்படுத்தணும். இதன் மூலமா என்ன ஆகுன்னா, நம்ம டீம்ல உள்ளவங்க நாம் இந்த நேரத்துல மகா பின்னாடி போனோம்னா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும், நாம் தூங்கணும்னா நம்ம மகா நம்மளை விட்டு ஓடி போயிடுவோம், அப்படி நாம் இந்த நேரத்துல சசிகலா பின்னாடி ஓடினாதான் ஜெயிக்க முடியும்னு எல்லாம் ஓடிடுவோம். இதுதான் நடக்கும். இது என்னது, இது செலிப்ரேட் ஒர்க் அனிவர்சரிஸ். ஓராண்டுக்கு ஒரு முறை அந்த விழாக்கள் உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணி ஆகணும். டீமாவோ அல்லது தனியாவோ, உங்க டீம் மட்டுமோ, எல்லா டீமும் சேர்ந்தோ ஒரு அனிவர்சரி நீங்க எடுக்கணும். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் கிடைக்கும். போன வருஷம் இத்தனை பேர் பின்னடிச்சாங்க, இந்த வருஷம் இத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும் போது நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட்ல எல்லாரும் என்ன, சும்மா இருந்தவங்க எல்லாம் உங்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, உங்களுடைய வெற்றிக்கான நீங்க உங்க டீம்ல நீங்க தான் டாப்னு வச்சுக்கலாமே. உங்க வெற்றிக்கான ரிவார்டு பேக்கேஜஸ் அது என்னங்கிறத முன்ன கூட அறிவிக்கணும். நான் இந்த மாசம் வச்சு ஜெயிச்சுட்டேன், நான் ராயல்ட்டி அடிச்சிட்டேன், என்ன மாதிரி என்னது ஒரு 3 மாசத்துக்குள்ளேயோ அல்லது 6 மாசத்துக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட டைம் பிக்ஸ் பண்ணுங்க. சின்ன டார்கெட்டா கொடுத்து இந்த டார்கெட்டை யார் ரீச் பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் இந்த ரிவார்டு அனௌன்ஸ் பண்றேன். இந்த முறை நாம் என்ன செய்யறோம், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொண்டாடுறோம். அடுத்த முறை கொண்டாடும் போது யாரெல்லாம் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணீங்களோ, உதாரணத்துக்கு யாரெல்லாம் ஓப்பனரா வர்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யறேன், இந்த மாதிரி ரிவார்டு பேக்கேஜ் இது தர்றேன். அதே மாதிரி யாரெல்லாம் ஈகிள் வர்றீங்க, உங்களுக்கு அந்த ரிவார்டு பேக்கேஜை முன்ன கூட அறிவிக்கணும். அதை முன்னமே சொல்லிடுவோம். அப்ப அவங்க அதுக்காக ஓட ஆரம்பிப்பாங்க. இது என்னது, வெற்றி பெற்ற பிற்பாடு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. 7வது செலிப்ரேட் பர்சனல் ஈவெண்ட்ஸ். இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். பர்சனல் ஈவெண்ட்ஸ் உங்களுடைய இப்போ நீங்க இப்போ நிறைய நம்ம என்ன செய்யறோம், யார் வீட்டு கல்யாணத்துக்காக நாம் போயிட்டு இருக்கிறோம், யார் வீட்டு சுத்துறதுக்கோ நாம் போயிட்டு இருக்கிறோம், யார் வீட்லயே என்ன நடக்குது, பர்த்டே நடக்குது, நாம் அங்க போயிட்டு இருக்கோம். பட் இது மாறணும். எப்படி மாறணும்னு கேட்டா, இந்த மாற்றம் இனி ஒரு இடத்துல போய் நாம இதை பண்றதுக்கு பதிலா நம்முடைய டீம்ல இருக்கிறவங்களுக்கு பர்த்டே வந்தா அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் வந்தா அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு சுக துக்கங்கள்ல நம்ம பங்கெடுக்க ஆரம்பிக்கணும். இந்த பர்சனல் ஈவெண்ட்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு குடும்பம் ஆயிடுவோம். என்ன குடும்பம்னா, இது ஒரு கல்யாணம்னா இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்கப்பா, ஒரு நிகழ்ச்சினா ஆர்சிஎம் லீடர்கள்லாம் ஒன்ன கண்ட மாதிரி நிக்கிறாங்கப்பா, ஒரு துக்கம்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறது. இந்த பர்சனல் ஈவெண்ட்ஸ்ல நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா டீமுக்கு நமக்கு எந்த நிறைய கேப் உண்டாயிடும். அப்ப டீம் என்ன செய்ய மாட்டாங்க, உனக்கு வலிச்சா எனக்கு என்ன, உனக்கு வலிச்சா எனக்கு என்னங்கிற மாதிரி போயிடுவாங்க. இந்த மாதிரி பர்சனல் ஈவெண்ட்ஸ்ல நீங்க அதிகப்படியா கவனம் செலுத்தும் போது அந்த டீம்ல உள்ளவங்க உங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தா கூட அவங்களுக்கே நடந்த மாதிரி ஒரு 500 ரூபாய் வருமானம் கூட இருக்காது, ஆனா 5000 ரூபாய் செலவு பண்ணி கூட அது பார்ப்பாங்க. அந்த பர்சனல் ஈவெண்ட்ஸ் செலிப்ரேட் பர்சனல், உங்களுடைய டீம்ல உள்ளவங்களுடைய பர்சனல் ஈவெண்ட்ஸ், உங்களுடைய பர்சனல் ஈவெண்ட்ஸ், உங்க பர்த்டே, ஊர்ல இருக்கிறவங்க பர்த்டேக்கெல்லாம் நான் போயிட்டு இருந்தோம், நம்ம பர்த்டேக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க,
ஆர்சிஎம் லீடர்கள் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணோம். சார் இன்னைக்கு பர்த்டே. அப்போ இந்த பர்த்டே மூலமா நீங்க என்ன செய்யணும், உங்க ரிலேஷன்ஸு மற்றவங்க எல்லாம் வர வச்சு அங்க நீங்க ஆர்சிஎம் ப்ரொமோட் பண்ணணும். இந்த பர்சனல் ஈவெண்ட்ஸின் மூலமா ஆர்சிஎம் நீங்க என்ன செய்யணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்க ஈவெண்ட்ஸ் எல்லாம், உங்க காது குத்துல, உங்க கல்யாணத்துல எல்லாம் ஆர்சிஎம் குட் ஆட் போடுங்க, இல்லைன்னா ஆர்சிஎம் போடுற ஸ்டால் போடுங்க. அந்த மாதிரி அந்த பர்சனல் ஈவெண்ட்ஸை நம்ம ஆர்சிஎம் ஆட்களாக சேர்ந்து பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆவடி மீச, அந்த பொண்ணு பைரண்ண, செங்கீதா, ஜெய், நம்ம அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை கண்ட மாதிரி போய் ஒரு இடத்துல நின்று ஸ்டால் போட்டு அதான் அந்த ஈவெண்ட்ஸ் அவங்க ஒருத்தர் செய்யற வேலையை 4 பேர் சேர்ந்து அந்த கொண்டாடுவாங்க. அது மாதிரி நம்ம டீம்ல அதெல்லாம் நம்ம பண்ணணும். பண்ணுனா என்ன ஆகுன்னு கேட்டா, ஒரு டீமுடைய யூனிட்டி, அந்த அந்த ஐக்கியம் உண்டாகும். தென் 8வது, கிவிங் த ஸ்பாட்லைட் டு ஒன் இண்டிவிஜுவல் ஆர் டீம். இது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பாட்லைட் இப்போ நீங்க நான் பேசிட்டு இருக்கேன்னா, நான் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க, எனக்கு ஒரு ஸ்பாட்லைட் போட மாட்டேன். இந்த ஸ்பாட்லைட் என்ன ஆகும்? மறுபடியும் சொல்லுங்க சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், மறுபடியும் சொல்லுங்க சார். சரி, எழுத முக்கியமா? சரி, எழுதிக்கமா. ஸ்பாட்லைட்க்கு முன்னாடி என்ன வார்த்தை? giving the spotlight to one individual or team. Giving the spotlight. Giving the spotlight to one individual or team. Okay. இப்போ இந்த ஸ்பாட்லைட் இப்போ நம்ம ஸ்பாட்லைட் போடுறது தெரியுது உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டா, நான் மட்டும் பிரைட்டா தெரியும். நான் இது மாதிரி நீங்க உங்க டீமையோ அல்லது உங்களுடைய டீம்ல வேலை பார்க்குற ஒரு இண்டிவிஜுவலையோ நீங்க என்ன செய்து காமிக்கணும், தனிப்பட்ட கவனம் செலுத்தணும். அதுக்கு பேரு தான் ஸ்பாட்லைட். தனிப்பட்ட கவனம் செலுத்தணும், அதுக்கு பேரு ஸ்பாட்லைட். அவங்கள போக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க நல்லா வேலை செய்வாங்க, இல்லைன்னா நல்லா என்னது சேல் பண்ணுவாங்க, நல்லா என்ன செய்வாங்க, ஜாயினிங் கொடுப்பாங்க, நல்ல கன்சிஸ்டன்சி உருவாக்குவாங்க, பிசினஸ்ல குறித்த நேரத்துக்கு வருவாங்க, எல்லா மீட்டிங் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க மேல நீங்க உங்க ஹெட்லைட்டை திருப்பணும். எல்லா ஆளுகளையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. யாரு சிறப்பா பண்றாங்களோ அவங்க தனியா ஒரு தனி நபரா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 4 பேர் சேர்ந்த டீமா இருந்தாலும் சரி, நீங்க அங்க உங்க ஹெட்லைட்டை திருப்பி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டே போனா அவங்கள பார்த்து எல்லாரும் பெரிய லெவல்ல வந்துருவாங்க. கிவிங் த ஸ்பாட்லைட் டு ஒன் இண்டிவிஜுவல் ஆர் டீம். இது முக்கியம். இதுதான் நீங்க வெற்றிக்கு பிற்பாடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் 8. வெற்றிக்கு பிற்பாடு நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் 8. இந்த 8ஐயும் நீங்க எழுதி வச்சிருக்கணும். எழுதி வச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும், உங்க சீனியர் அப்ளைனோட நீங்க என்ன செய்யணும், ஆக்டிவ் அப்ளைனோட டிஸ்கஸ் பண்ணணும். சார் எப்படி பண்ணலாம் சார், இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன மாதிரி பண்ண போறீங்க அதை அவர்கிட்ட இப்படி பண்ணலான்ட்டு இருக்கு சார், இது சரியா வருமா, கலந்து பேச ஒரு முடிவு பண்ணி நீங்க இண்டிவிஜுவலா என்ன செய்யணும், ஒரு இண்டிவிஜுவலும் சேர்ந்து ஒரு பெரிய மாசு உண்டாக்கணும். பெரிய மாசுனா 10,000 கிலோ 20,000 கிலோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைக்கு எவ்வளவு ஷேர் பண்ணலாம், வெயிலுக்கு நம்ம இங்க போல செலிப்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி எல்லா டீமும் சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி அது மாதிரி நீங்க என்ன செய்யணும், சேர்ந்து பண்ணி இந்த கொண்டாட்டத்தை நீங்க என்னவாக்கணும்னு கேட்டா ரிசல்ட் ஆகணும். கொண்டாட்டத்தை ரிசல்ட் ஆக்கி டீமை உற்சாகப்படுத்தி எங்களை எல்லாம் கோபகுமார் அப்படியே கூட்டு போவாங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா பின்னாடி போ. 3 மாசத்துக்கு தெரியும், நம்ம ஜெகதீஷ் சார் உள்ளக்கார அவருக்கு தெரியும். கொடைக்கானலோ ஊட்டியிலையோ வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல, ஏற்காட்டுல ஒரு முறை ஏற்காடு போயிருந்தோம், ஒரு முறை கொடைக்கானல், ஒரு முறை ஊட்டி. ஊட்டிக்கு போயிருந்த போது நம்ம கிருஷ்ணகிரியை சேர்ந்த வீடியோ, அவரு அமிர்தலகி வீடியோ, அமிர்தவாசம் வீடியோ, அவருடைய மனைவி ஸ்ரீபிரியா மேடம் யாரு மாதிரினா நம்ம மகா மாதிரி தான் இருப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் உயரம், இன்னும் பயங்கரமான சிகப்பு. அவங்க ஸ்ரீபிரியா மேடம் பொண்ணு அஸ்வினி அங்க பயங்கரமா டான்ஸ். என்ன டான்ஸ்னா 6 வகையா டான்ஸ் ஆடி காட்சி. பரதநாட்டியம், அப்புறம் கிளப்பு, அந்த நாட்டியங்களில் எத்தனை வித்தியாசம் இருக்கோ அத்தனையும் ஆடி காட்டி பார்க்குவாங்க. அதுல லேடிஸுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு, டைமண்ட் சுகர்வாட் சார். என்ன நிகழ்ச்சினா, பெண்கள் தனித்தனியா இண்டிவிஜுவலா டான்ஸ் ஆடுவாங்க. அதுல அந்த டான்ஸ்ல ஸ்ரீபிரியா மேடம் தான் அதாவது கையா 2ஐயும் மேல தூக்கி அப்படியே கீழே பாம்பு மாதிரி உட்கார்ந்து எந்திரிச்சு பயங்கரமான இது காட்டினாங்க. அப்ப ஸ்ரீபிரியா மேடம் பரிசு வாங்கினாங்க. அது மாதிரி நிறைய பரிசு வாங்கினாங்க. அந்த இதுல ஆண்களுக்கான இது என்ன வச்சாங்கன்னா மியூசிக்கல் சேர் வச்சாங்க. மியூசிக்கல் சேர்ல நாங்க
நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி வந்தாங்க, பரிசு வாங்கினாங்க. இது எதுக்காகன்னு கேட்டா ஒரு டீம்ல உள்ளவங்களை நம்ம என்ன செய்யணும், அந்த வெற்றிக்காக வேண்டி அவங்கள உற்சாகப்படுத்தினா அவங்க அடுத்த முறை என்ன செய்வாங்க, இன்னி இந்த முறை நாம வேற இங்க போலாங்க அங்க போலாங்க. அப்ப அந்த டீம் என்ன ஆகுன்னா உபரி ஆகும், அந்த டீம் பெருசா, டீம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரும், உங்களோட இணைய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அது பிடிக்கும், நிறைய பேர் அது வந்து சேர்ந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஆகையினால இதை நாம செய்யாம வேற எதை செய்தாலும் சிறப்பா பண்ணிட முடியாது. ஆகையினால நீங்க வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை நான் சொல்லிட்டேன், வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு என்ன செய்வோம்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கோபகுமார் சார் போன கூடத்துல கேட்டாரு, நீங்க ஒரு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த டார்கெட்டை அடையிறதுக்கு நீங்க தொடர்ந்து ரெகுலரா மீட்டிங் கொடுத்துட்டே இருங்க, கண்டிப்பா அந்த டார்கெட் ரீச் பண்ணுவாங்கன்னு சொன்னார். அதை வந்து கூடுதல் சொல்றதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் எனக்கு சொன்னார், நீங்க ஒரு 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 குறிப்பிட்ட டீமை ஃபிக்ஸ் பண்ணுங்க காமராஜ், அவங்கள எடுத்து என்ன செய்யுங்க, நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, மீட்டிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. சக்சஸ் தான் கனவை கலையாது. அதனால நான் இன்றைக்கு சொன்ன விஷயங்கள் நீங்க எல்லாம் கேட்டுக்கணும்னு நான் நம்புறேன். அதனால அந்த மாதிரி கூட்டங்களை நாங்க நிறைய வந்து பண்ணியிருக்கிறோம். எங்க பண்ணியிருக்கோம்னு கேட்டா கோபா சார் வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாரு. பிறகு ஆனா அங்க போய் ஒரு நாள் ஒரு பகல் ஒரு நைட்டு தங்குறதானா பிறகு 1000 ரூபா அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுவாரு. ஒருவேளை ஒரே நைட்டு தான் இங்கிருந்து போறோம், ஒரே நாள் நைட்டு போயிட்டு காலையில இருந்துட்டு ஈவினிங் வெக்கேட் பண்றதுன்னா 500 ரூபா கலெக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி நம்ம சௌரியத்தை பொறுத்து, டீமை பொறுத்து, டீமுடைய எக்ஸ்டென்ஷனை பொறுத்து நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் செய்தா நம்மளால பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். ஏன்னு கேட்டா நமக்கு வேலை மிச்சமா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஒர்க் எடுக்க ஆரம்பிச்சிடும். அங்கே நம்ம என்னத்தை ஃபோக்கஸ் பண்றோம்னா, அந்த மல்டி டேலண்ட் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, மல்டி டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க, பாட்டு பாட தெரிஞ்சவங்க, கதை சொல்ல தெரிஞ்சவங்க, வித்தை கத்தவங்க, இல்லைன்னா வந்து என்னது சக்சஸ் வந்து எப்படி பண்ணணும்னு பயிற்சி, இவங்க எல்லாம் பேசி ஜாலியா முடிச்சுட்டு ஒவ்வொரு ஈவினிங் ஒரு நாள் தங்குறோம்னா அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன செய்யணும், மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஒரு 2 hours மோட்டிவேஷன், இந்த வெற்றி வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு ஒரு 2 hours 1 hour 2 hour மோட்டிவேஷன். இப்போ 2 நாள் ப்ரோக்ராம்னா 2 நாள் ஈவினிங் அந்த மோட்டிவேஷன் கம்பல்சரி. அது வந்து அந்த கூட்டத்துக்கே போனதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அவங்களை செய்யுங்கள் என்று சொல்லி இப்ப நான் சொன்னதை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, கேட்டவங்க சொன்னா எனக்கு சந்தோஷம். சார் வணக்கம் சார். சார் நான் 7 பாயிண்ட் எழுதியிருக்கேன் சார், 8வது பாயிண்ட் எது மிஸ் பண்ணேன்னு தெரியல. எனக்கு 7 பாயிண்ட் தான் எழுதியிருக்கேன் சார், அதனால நான் சொல்லலாமான்னு தெரியல. சொல்லுவார் சார், நீங்க 8 பாயிண்ட் எழுதியிருக்கீங்களா? எழுதிக்க மேடம், இடையில ஒன்று விட்டேன் மேடம், 6வது பாயிண்ட் விட்டேன். நீங்க சொல்லுங்க மேடம், பார்த்து. சரிங்க சார். சார் சொல்லட்டுமா? ஏன்னா 7 பாயிண்ட் தான் சார் இருக்கு. 6வது பாயிண்ட் யாருமே எழுதலமா, சொல்லுங்க. எழுதலையா? அதான் 6க்கு அப்புறம் 5க்கு அப்புறமா அவர் 7 போயிட்டாரு. 5க்கு அப்புறம் 6வது பாயிண்ட். சார் சசிகலா மேடம் எழுதுனீங்களா? சரி நான் சொல்றேன் சார். என்ன சார் போன்ல இருப்பாரு சொல்லுங்க மேடம். சார் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான தலைப்பு வந்து கொண்டாட்டம், எப்படி கொண்டாடுவது, செலிப்ரேஷன் பத்தி நம்ம இன்னைக்கு டாபிக் பார்த்திருக்கோம். எப்போ நம்ம when should we celebrate, எப்போ நம்ம வெற்றியை கொண்டாடுவது, வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கொண்டாடணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இம்ப்ளிமெண்ட் ரெகக்னிஷன் அண்ட் அவார்ட் ப்ரோக்ராம்ஸ், ரெகக்னிஷன் வெற்றியாளர்களை பாராட்டுவது, வெற்றியாளர்களுக்கு பரிசு தருவது, இது வந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பிளான் டீம் லான்ச். இந்த வெற்றியை நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறமா இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கணும்னா, புதியவர்களை நம்ம கொண்டு வரணும் நம்ம டீமுக்கு, அது வந்து 3வது பாயிண்ட். 4வது இப்ப நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம், இந்த வெற்றிக்கு வந்து நம்ம சின்ன சின்ன சக்சஸ் ஸ்டோரிஸ் சோசியல் மீடியால, அதாவது ஷேர் சக்சஸ் ஸ்டோரிஸ் இன் சோசியல் மீடியா, சின்ன சின்ன வெற்றிக்கான அந்த மாரல் ஸ்டோரிஸ் மாதிரி பண்ணி நம்ம வந்து வெற்றியை வந்து எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணணும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் வந்து செலிப்ரேட் ஒர்க் ஆனிவர்சரி. இப்ப நான் ஜாயின் பண்ணி இத்தனை வருஷம் ஆகுதுன்னா ஒரு வருஷமா நம்ம ஜாயின் பண்ணி என்ன நம்ம பண்ணி இருக்கணும், என்ன என்னுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு ஒரு வருஷமா நம்ம வந்து அந்த ஆனிவர்சரியை நம்ம கொண்டாடணும்.
அப்போ நம்ம எத்தனை பெண் அச்சீவர்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு பேர் நம்ம டீம்ல இருக்கிறாங்க, நம்ம என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது எல்லாமே நம்ம அதை ஒரு கணக்கு வச்சு ஒரு ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் ஆனிவர்சரி எப்படி நம்ம பர்த்டே ஆனிவர்சரி மற்ற ஆனிவர்சரிஸ் எல்லாம் கொண்டாடுற மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணணும். அது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் செலிப்ரேட் பர்சனல் ஈவெண்ட்ஸ். அதாவது இப்ப நம்மளும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க வீட்லயே நல்லது நிறைய நடக்கும். பர்த்டே ஆனிவர்சரிஸ் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது நம்ம வந்து அது நம்ம வீட்டு ஈவெண்டா நினைச்சு பர்சனலா அவங்களோட மிங்கிள் ஆகி அவங்க கூட நம்ம வந்து பாண்டிங் கிரியேட் பண்ணி அதன் மூலியமா அவங்க வீட்டுல ஏதோ நல்லது நடக்குதுன்னா அப்போ ஆர்சிஎம் பொருட்களை வந்து பிசினஸையோ பொருட்களையோ நம்ம உள்ள கொண்டு போய் அதன் மூலியமா நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும்ன்றது இந்த செலிப்ரேட். அதையே நம்ம வந்து கொண்டாட்டங்கள் சமயத்துல நம்ம ஆர்சிஎம். இது வந்து 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் கடைசி பாயிண்ட் நான் எழுதி இருக்கிறது கிவ் தி ஸ்பாட்லைட் டு ஒன் இண்டிவிஜுவல் ஆர் டீம். அதாவது நம்ம டீம்ல வந்து யார் வந்து உற்சாகமா வேலை செய்யறாங்க அப்படின்றத பார்த்து அவங்கள வந்து ஸ்பாட்லைட் பண்ணி தனிப்பட்ட கவனம் அவங்க மேல செலுத்தி அதன் மூலியமா ஒருத்தர் மேலேயோ இல்ல டீம் மூலியமாவோ அந்த மேல கவனம் செலுத்தும் பொழுது அதுல வந்து நிறைய செயல்பாடுகள் வரும். இந்த வெற்றிக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்லாம் செய்யணும்ட்டு 7 பாயிண்ட் எழுதியிருக்கேன். இதுல யாராச்சும் ஒரு பாயிண்ட் செலிப்ரேட் வந்து 7வது பாயிண்ட்மா. என்னதுப்பா? மேடம் செலிப்ரேட் 7வது. 6வது பாயிண்ட் அது அவர் 7 யாருமே எழுதல. அதான் சார் அவர் 7ன்னு செலிப்ரேட் சொன்னாரு. அதான் 5வது வந்து செலிப்ரேட் யுவர் பர்சனல் ஈவென்ட் சொல்றீங்க. செலிப்ரேட் அதான் சார் 7வது சார். பாயிண்ட். அது அது 7வது பாயிண்ட். 5வது இல்ல 6வது பாயிண்ட் வரைக்கும் சொல்லுங்க. 6வது பாயிண்ட் அஞ்சாவது செலிப்ரேட் ஒர்க் ஆனிவர்சரி. ஒர்க் ஆனிவர்சரி 5வது. 6வது பாயிண்ட் சார். 6வது கிவ் அதாவது ரிவார்ட்ஸ் என்ன நீங்க தர போறீங்க, வெற்றி ஃபியூச்சர் வெற்றிக்கு என்ன ரிவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றீங்களோ அது முன்னகூடி அனௌன்ஸ் பண்ணுங்க. வெற்றிக்கான ரிவார்ட் பேக்கேஜஸ் அதுவாங்க சார்? ஆமா அதான். அதுக்கு அது ஹெட்டிங் முன்னமே என்னங்க சொல்லணும். சார்? அது சொல்லிட்டா ஹெட்டிங் சொல்லுங்க சார். give out reward packages earlier. Give out reward packages earlier. Right ama? Yes sir. Then மகிழ்ச்சி மகா, நல்ல கிளாஸ் சொல்லுங்க மகாவுக்கு. இனி யார் சொல்ல போறீங்க? Anybody else? நான் சொல்றேன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா வெற்றிக்கு பின் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பத்தி ஒரு 8 பாயிண்ட் பார்த்தோம் சார். அதை பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெற்றியை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பேசணும். அது 2வது பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ளிமெண்ட் ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்ட் ப்ரோக்ராம் அது பார்த்தோம். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் டீம் லான்ச். அடுத்தது 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் சக்சஸ் ஸ்டோரி இன் சோசியல் மீடியா. 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா செலிப்ரேட் ஒர்க் ஆனிவர்சரி. 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிவ் அவுட் ரிவார்ட் பேக்கேஜ் இயர்லியர். 7th பாயிண்ட் வந்து செலிப்ரேட் பர்சனல் ஈவெண்ட். 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிவ் த ஸ்பாட்லைட் டு ஒன் இண்டிவிஜுவல் ஆர் டீம் சார். வெரி குட், சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செல்வராஜனா, அருமை. வேற யாரு? முடிக்கலாமா? வேற யாரும் சொல்ல போறது இல்லையா? சசிகலா மேடம் சொல்லுவீங்களா? எங்கேயாவது ஏதாச்சும் பொருள் நடுக்க சிக்கல் இருக்கிறீங்களா? சசிகலா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, மூட்ல இருக்கிறீங்க. மேடம் மூட்ல இருக்கிறீங்க, மூட்ல. மகா சசி மூட்ல இருந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சசி மேடம் பேசுங்க, அன்மியூட் பண்ணியாச்சு சார். அவங்க நம்மளுக்கிட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். பேசலையா? இங்க வேற எங்கேயும் போயிட்டாங்களா? சரி ரைட், நம்ம கூட்டத்தை முடிக்கலாம், முடிவு கொண்டு வரலாம். நல்ல விஷயம் நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. உள்ளபடியே மகிழ்வான தருணத்தை நம்ம வந்து கொண்டாடிட்டோம். நல்லா மனசுட்டு சிரிச்சிட்டோம். மனசுட்டு வந்து ஏன்னா நேற்றுக்கு பட்ட கஷ்டமெல்லாம் இன்னைக்கு ரிலீஃப் ஆயிட்டோம்.
இந்த மகிழ்ச்சியை நாம என்ன செய்யணும், டீமுக்கு கொண்டு போவோம். டீமுக்குள்ள எனர்ஜி பாயம்னு சொன்னா அந்த எனர்ஜி எங்க உண்டாகுன்னு கேட்டா, அதாவது சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமேங்கிறான். சிரிப்பு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அது பைபிள் இருக்குது, சிறந்த மனம் நல்ல ஔஷதம். அதாவது சிரிச்சுக்கிட்டே இருந்து பாருங்க, நோய் உங்களை அண்டாது. நோய் வந்து என்னது அண்டாது, ஏன்னா அது நல்ல ஔஷதம்ங்கிறாங்க. சிரிப்பு வந்து பெரிய மருந்தாம். சிரிக்கும் போது நம்முடைய சரீரத்துல மருத்துவ குணங்கள் நிறைய வந்துடும். நோய் போயிடும், பேய் போயிடும். பேயா சார்? அது எங்க சார் இருக்குது? சும்மா பேய்ங்கிறது நோய்ங்கிறது ஒண்ணுதான். அதனால அது போயிடும். பேய்ங்கிறது என்னன்னா சோம்பல். சோம்பல்னா என்ன அர்த்தம்? அது எப்படி சொல்றது? அது ஐடல். ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ங்கிறான். அதான் பேய். நம்ம சும்மா தேமையான கிடக்கிறது சோம்பலுக்கு பேர் தான் பேய். அது போயிடும். சிரிக்கிறதுனால என்ன உண்டாகுன்னு கேட்டா, நிறைய நம்மளால சாதிக்க முடியும். சிரிக்கிறவங்க தான் நிறைய சாதிக்கிறாங்க. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதீங்கிறான். அப்போ இந்த சிரிப்பை, இந்த மகிழ்ச்சியை கொண்டு போய் நம்ம டீம்ல சேர்க்கறதுக்கு எல்லாரும் டெசிஷன் எடுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கூட்டம் இதோட நிறைவு. வெண்மதி மேடம் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க, சார் இது வந்து 6 மணிக்கு எங்கனால வந்துட முடியல, எல்லாரும் வரக்கூடிய ஒரு டைம் நாங்க பேசி சொல்றோம். எங்களுக்கு இது மாதிரி அடுத்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் நாங்க அச்சீவ் பண்ணி வரணும். உங்களுடைய எஜுகேஷன்ல தான் நாங்க அதை சாதிக்க முடியும். அதனால உங்க எஜுகேஷன் நீங்க எங்களுக்கு கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த எஜுகேஷன் கிளாஸ்ல நான் பேசுவேன்னு சொல்ல முடியாது. நான் அவுட்லைன் சொல்லிட்டா இது எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறீங்களோ அவங்க தான் பேசணும். அப்போ நான் யாரை வேணும்னு சொல்லுவேன், நீங்க தான் பேசணும். காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க இப்ப எடுத்த பயிற்சியை நீங்க வந்து அபியாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அபியாசிக்கிறது எனக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு தரேன். அதுல கரெக்ஷன்ஸ் மட்டும் நான் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். இவ்வளவுதான் வகுப்புன்னு நீங்க நினைக்க கூடாது. இடையிடையே நான் ஒரு 10 நிமிஷம் அதுல என்ன செய்வேன், மோட்டிவேட் பண்ணிட்டு ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு. ஆகையினால அது எப்பங்கிறத அவங்க பேசி முடிப்பாங்க. எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணாங்க, எனக்கு வந்து அச்சீவ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்து எனக்கு உங்களுடைய ஒத்தாசை வேணும்னு அவங்க கேட்டாங்க. அது மாதிரி கேட்கக்கூடிய டீம்ல உள்ளவங்களை எல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம என்ன செய்யலாம், சிறப்பா பண்ண முடியும் என்பதை சொல்லி உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புனா நீங்க சொல்ற டைம் இருக்குது. ஃபீட்பேக் சொல்லலாம், கருத்து சொல்லலாம். சார் வணக்கம் சார். இந்த ஒரு 1.5 மாதம் எங்களுக்கு கிடைச்ச இந்த பயிற்சி வந்து நிச்சயமா ஒரு பயனுள்ள பயிற்சி. இந்த மோட்டிவேஷன், இந்த இன்ஸ்பைரிங், இந்த நாலேஜால தான், இந்த தைரியத்தினால தான் நிறைய பேர் நம்ம சாதிச்சிருக்கிறோம். நிச்சயமா ஒரு பெரிய வெற்றிக்கு வந்து இந்த பயிற்சி பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் சார். இந்த பயிற்சி எங்களுக்கு கொடுத்து எங்கெங்கயோ இருந்த எங்க எல்லாருமே நீங்க சசி மேடம் நாங்களாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அந்த விமன் எம்பவர்மெண்ட் டீம் மூலியமா தான். அது வந்து அதுவும் உங்களாலதான். எப்படி சுத்தி பார்த்தாலும் எல்லாத்துக்கும் வந்து நீங்க தான் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியா, ஒரு துணையா, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கைடா இருக்கிறீங்க. எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நான் எப்போதான் சொல்றது, நீங்க செய்யற எங்களுக்கு கிடைக்கிற இந்த கொடுக்குற இந்த பயிற்சி எல்லாமே எங்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கணும்னு தெரியாது. ஆனா வெற்றியை தான் நாங்க திருப்பி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய காணிக்கை. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். நான் இன்னும் நிறைய உங்களோட கைடன்ஸோட பெரிய உங்களோட எமரால்டு பின் என் கைக்கு வர வரைக்கும் நிச்சயமா நான் உங்களோட டிராவல் பண்ணுவேன் சார். அதுல நோ டவுட். அது வரைக்கும் நீங்க எங்களுக்கு செய்யற இதுக்கு என்னுடைய நன்றிகள் சார். வாழ்த்துக்கள் மகா. சொன்னதை செய்வோம், செய்வதை கலையாது. கனவே கலையாது. ரொம்ப அருமை, அருமையான வார்த்தையா, அட்டகாசமா. ஏதாச்சும் இந்த பஞ்சு சொன்னா மட்டுமாக அதை கெட்டியா பிடிச்சிக்கிறோம். அப்படி பஞ்சு சொன்னா மகாவுக்கு அது வந்து பயங்கரமா பிடிக்காது. வேற சிரிப்பை உண்டாகும் ராகத்திலேந்து அந்த பாட்டு நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஆனா அதோட அர்த்தம் பெருசா தெரியல. இன்னைக்கு நான் எழுதி வச்சிட்டேன் இந்த பாட்டு. இப்ப இன்னைக்கு சொல்லும் போது அதோட அர்த்தம் உண்மையிலேயே பெருசா புரியுது சார். பாத்தீங்களா? சிரிப்பில் உண்டாகும் ராகத்தில பிறக்கும் சங்கீதம்ங்கிறான். சங்கீதமே சிரிப்புல இருந்தா வருதுங்கிறான். அதனால சிரிப்பு வந்து மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். சிரித்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். எல்லாரும் வெற்றிக்கு பின்னாடி நல்லா சிரிக்கிறீங்க. அந்த சிரிப்பு நம்முடைய டீமுக்கு போய் சேரணும். அது அவங்கள வந்து என்ன ஆக்குன்னு கேட்டா, அவங்களுடைய லைஃபை மாற்றி போடும், அவங்களுடைய ரிசல்ட்டை மாற்றி போடும். வாங்க சசிகலா மேடம், என்ன நீங்க மூட்லயே இருக்கிறீங்களா? பேசுங்கம்மா. கேக்குதாங்க சார்? கேக்குது. இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ஓகே. வெளியில இருக்கேங்க சார். அதனாலதான் என்னால உள்ளர வீடியோல கூட வர முடியல.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் அப்படிங்கறது பேசுங்க. இன்னைக்குதான் இந்த 90 நாள் அந்த பூஸ்டர் பிவி கடைசி நாளுங்கும் போது கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் ஒரு வருத்தமா இருக்கு. இது தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணி எங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணி இடத்துக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு பெரிய அளவுல அச்சீவ் பண்ணிருக்கோம். நினைச்சு பார்க்க முடியாத எங்களுடைய கனவே கலையாதேன்னு சொல்லி ஒவ்வொரு கனவுல வந்து நினைவாக்கி இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கோம்னா நிச்சயமா அது உங்களாலதான். சோ இதை ரெகுலரா நாங்க அட்டன் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். நிறைய நண்பர்களை நாங்க வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப அருமையா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம். சோ அனைத்து என்னது எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி எல்லா புகழும் எமரால் சாருக்கு தான். அதனால வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி. வேற வார்த்தைகளே இல்லை இதை தவிர நாங்க உங்களுக்கு திருப்பி சொல்றதுக்கு. நீங்க சொன்னதை செஞ்சோம், ஜெயித்து காட்டியிருக்கு, எங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அதுதான் நீங்க சொன்னபடி நாங்க செஞ்சதுனால இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களுக்கும் எங்க டீமுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையை சேர்த்திருக்கோம். இது வந்து செலிப்ரேஷனா நீங்க கொண்டாடணும்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாங்க சார். அதையுமே நீங்களே ஏமா மூட் ஆயிட்டீங்கம்மா? செலிப்ரேஷனை ஏப்ரல் 28 வந்து ராஜகிரி ஸ்டேடியத்துல மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம டிசிஜி ஐயா வரும்பொழுது எல்லாரும் இப்ப அச்சீவ் பண்ணாங்க. எல்லாரும் ஒன்னா மேடை ஏறி தமிழ்நாடு யாரு எப்படி என்று ஒரு பெருமையா இருக்கும். நிச்சயமா அது வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்கின்ற பரிசு. அதுதான் நாங்க அத்தனை பேர் இன்னைக்கு ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் அங்க வந்து நாங்க பரிசு வாங்கும் பொழுது அதுதான் உங்களுக்கு நாங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாராட்டு பரிசு. எல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பூஸ்டர் பிவி அப்படிங்கிற இந்த 90 நாள் இது வந்து ஜூம் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப வாழ்த்துக்கள்மா. பொழுதுக்கு போன் வரும் போல லீடர்ஸ்களை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. சோ நாங்க மட்டும் இப்ப ஜெயிக்கல, அடுத்து வரக்கூடியவங்களையும் ஜெயிக்க வச்சு நிச்சயமா அவங்களையும் மேடை ஏற்றி அழகு பார்ப்பதுதான் எங்களுடைய வேலை. நீங்க கத்து கொடுத்ததை நாங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணி மிக சிறப்பா செயல்பட்டு அடுத்த பின் லெவலுக்கு நாங்க போறது மட்டும் இல்லாம எங்க டீமையும் அழைத்து செல்வோம்ன்ற இந்த மன உறுதியோட நான் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி பெற போகும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெயார்சியம் குடார்சியம் சேர்ந்து ரைட். வாழ்த்துக்கள் விஜயகுமார். சரி, வணக்கம் ஐயா. சார் ஒழுங்காரா இருந்தா ஒரு கருத்து சொல்லலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், பேசுங்க விஜயகுமார். அதாவது நம்மளும் வெற்றியில ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறத நம்ம டவுன்லேண்டோட கொண்டாடணும். அதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. நம்ம டவுன்லேண்ட் கொண்டாடி அவங்களையும் வெற்றி பெற வைக்கணும். இதை நல்லா நான் புரிஞ்சுக்கணுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற யாரும் ஃபீட்பேக் சொல்ல விரும்புறீங்களா? ஜெகதீஷ் சார் உள்ள இருக்காங்களா இல்லைன்னா கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்களா? சார் வணக்கம் சார். வாங்கண்ணா சிவராஜனா. வணக்கம் சார். சார் இந்த 2 மாத காலமாக பயிற்சி, அதாவது ஈரோடு பயிற்சி பட்டையில பட்டை தீட்டிய வைரங்களாக நாங்க களத்துக்கு சென்று ஒரு நல்ல ஒரு பின்னை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இதுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய எமரால்டு சார் அவர்களுக்கும், எனக்கு மென்டாராக இருந்து வழிகாட்டியும் பல வகை உதவி செய்த திரு ஜெகதீஷ் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல என்னோட பின்ன வந்து ஒரு அவங்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு சமர்ப்பிப்போம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சினா, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நேரம் இருக்கீங்களா? கிருஷ்ணவேணி அம்மா உள்ள இருக்காங்களா? ஜெகதீஷ் சார் கிருஷ்ணவேணி ஒருத்தர் இல்லையா? சரி, இப்ப நான் உங்களை எல்லாத்தையும் என்ன செய்யறேன், எல்லாத்தையும் நான் வந்து வீடியோக்குள்ள கொண்டு வர்றேன். நீங்க என்ன செய்யணும், கனவே கலையாத சொல்லி நம்ம என்ன செய்யலாம், இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். உற்சாகமாக, எல்லாம் உற்சாகமா. கனவே கலையாது. கனவே கலையாது. கனவே கலையாது. எஸ், கனவே கலையாது. கனவே கலையாது. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெயார்சியம் குடார்சியம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.